என்னாச்சு ஸ்டாலினே அண்ணாச்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் மன்றத்தில் கொடுத்த வாக்கு என்னாச்சு மாடலா ஸ்டாலின் அவர்களே மாடலா நம்பிக்கை துரோகம் செய்வதுதான் திராவிட மாடலா நம்பிக்கை துரோகம் செய்வதுதான் மாடலா. கண்டிக்கிறோம் வன்னியர் விரோத ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் தடை இல்லை 10.5 வழங்க சட்டம் இங்கு தடையில்லை 10.5 வழங்க இது ஏதும் தடையில்லை மனமில்லை ஸ்டாலின் அரசுக்கு மனமில்லை வஞ்சிக்காதே ஸ்டாலின் அரசே வஞ்சிக்காதே திமுக அரசே வஞ்சிக்காதே வன்னிய மக்களை வஞ்சிக்காதே வன்னிய மக்களை வஞ்சிக்காதே. வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை ஸ்டாலின் அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் தலைவர் கணினிகா செல்வம் அவர்கள் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து கொளத்தூர் தொகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இனிதாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10.5 இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை மருத்துவர் ஐயா அவருடைய கட்டளை ஏற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதல் பேரிலும் வடக்கு மண்டல இணைப்பு அண்ணன் ஏ கே மூர்த்தி அவருடைய அறிவுறுத்தல் பேரிலும் 10.5 இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சி சிறை செல்லவும் தயார் என்று 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வடசென்னை வடக்கு மாவட்டத்துடைய பகுதி செயலாளர் வரிசையில் கொளத்தூர் கிழக்கு பகுதி பெருமாள் அவர்களும் மேற்கு பகுதி கிரடி சேரன் அவர்களும் திருவிக நகர் கிழக்கு பகுதி சீனிவாசன் அவர்களும் மேற்கு பகுதி கோட்ட கார்த்திக் அவர்களும் பகுதி தலைவர்கள் குமரன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் தொழிற்சங்க சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் KS கோபால் அவர்களும் வன்னியர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் KN ஆனந்த் அவர்களும் திரளான 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் 10.5 இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை மருத்துவர் ஐயாவின் கட்டளை ஏற்று தொடரும்.